புத்தகங்கள். பேசும் புத்தகங்கள் பகுதியில் எழுத்தாளர் சாரதா தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோவின் உங்களோட ஆர்ஜே தேன்மொழி பேசிட்டு இருக்கேன். பேசும் புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா ஒரு வகையான உரையாடலை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஒவ்வொரு எழுத்தாளரும் இல்லை ஒரு ஆய்வாளர், பத்திரிகையாளர், யாரோ ஒரு பெண்ணோட நம்ம இந்த ஷோ மூலமா பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன பேசிட்டு இருக்கோம், கடந்த வாரங்களில் என்னென்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பெண் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தணும்னா உங்களுடைய தேர்ந்தெடுப்பு என்னென்ன புத்தகங்களா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்கோம் கடந்த வாரங்களில். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் யார் அப்படின்னா, ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், முக்கியமாக சமூக செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய சாரதா தேவி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்டாக வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ இவங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா, ஒரு முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. தலைப்பே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுல எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமா இருந்துச்சு தலைப்பளவுலேயே. ஸோ இப்படியான அறிமுகம் தான் எழுத்தாளர் சாரதா தேவிக்கு சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியுடைய கெஸ்ட். இப்போ இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஏன் ஒரு மனிதருக்கு வாசிப்பு அப்படிங்கிறது தேவைன்னு நினைக்கிறீங்க? வாசிப்பு அப்படிங்கிறது தான் உலகத்துல நம்முடைய திறவுகோலே அதுதான். நாம் உலகத்தை பார்ப்பதற்கான அல்லது புரிந்து கொள்வதற்கான திறவுகோலே வாசிப்பாதான் இருக்க முடியும். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பழகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மை சுற்றி இருக்கவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க கிட்ட மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் பழக முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, அதுக்கப்புறமா எப்படி மற்ற பேரோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, நமக்கு தெரியாத நபர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பாகங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களோடு எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னா வாசிப்பு மட்டும்தான். எங்கேயோ நடக்கிற எல்லா செய்திகளையும் எத்தனையோ மனிதர்களிடையே, எத்தனையோ இனக்குழுக்களுக்கிடையே, நாடுகளிடையே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொண்டு நம்ம வாசல்ல கொண்டு நம்ம கையில கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறது புத்தகங்கள் மட்டும்தான். அப்படி வாசிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மை ஒரு உலகத்துக்கான திறவுகோலாக அது மட்டும்தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வாசிப்பு ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு மனிதருக்கும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா மனித நாகரிகம் தொடங்கி எப்போ நம்ம படிக்கிறது, வாசிப்பு, புத்தகங்கள், பிரிண்ட் மீடியா எப்போ வருதோ, வாசிப்பு எப்போ வருதோ அப்பதான் நம்மளுடைய அறிவும் விசாலமாகுது. அதுக்கப்புறமா தான் நம்ம பல்வேறு விஷயங்களே தெரிந்து கொள்ள. உலகின் புரட்சிகள் எல்லாமே கூட வாசிப்புக்கு அப்புறம் தான் நிகழுது. எப்போது சிந்தனையாளர்கள் எல்லாம் தங்களுடைய சிந்தனைகளை எழுத்தாக வடிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அந்த எழுத்தை எப்போ மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிக்குதோ அப்போ அது கண்டிப்பா புத்தகங்கள் மூலமாக தான் பரவி இருக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லாம பேசுறதுக்குமா நம்ம புத்தகங்களை பயன்படுத்தி கண்டிப்பா தெரிந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் பரப்புவதற்கும் எல்லாத்துக்குமாகவே புத்தகங்கள் தான் பயன்பட்டிருக்கு. அந்த வகையில் வாசிப்பு ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மனிதருக்குமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு அறிமுகம் தான். இப்போ இந்த வாசிப்பு அப்படிங்கிறது பொதுவானது, எல்லாருமே இந்த காரணத்துக்காக வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்கு. ஆனா இப்போ நம்மளுடைய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண் வாசிக்க வேண்டிய 5 புத்தகங்கள், உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பெண்கள் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிற ஒன்று தனியாக இருக்கா என்ன? கண்டிப்பா பெண்கள் வாசிக்கிறதுக்குன்னு தனியா புத்தகங்கள் இல்லை. ஆனா பெண்கள் இதை வாசிச்சா அவங்களுடைய உலகம் விரிவடையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கு. தனியா பெண்களுக்காக இது பெண்கள் பிரத்யேகமாக வாசிக்கக்கூடியது அப்படின்னு. ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்குன்னு தெரிஞ்சுக்க விஷயங்களை ஆண்களும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை பெண்களும் தெரிஞ்சுக்கிறது தான் நாம ஒரு சமத்துவ உலகம் நோக்கி போகிறதுக்கான ஒரு சரியான நிலைப்பாடா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா புத்தகங்களும் எல்லாரும் தான் வாசிக்கணும். ஆனா பெண்கள் குறிப்பாக நம்ம சமூகத்துல, இந்த இந்திய சமூகத்தை கூட விடுங்க, உலக சமூகத்திலேயே பெண்கள் எப்போதுமே ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நமக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போராடி கொண்டு பெண்கள் வெளியே வர தொடங்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு திறப்பாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக நான் ஒரு 5 புத்தகங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன புத்தகங்கள் பத்தி நீங்க பேச போறீங்க? ஆமா, இப்ப நம்முடைய தமிழ் சமூகத்தில் முக்கியமாக நான் ஒரு
5 புத்தகங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். நம்முடைய சாத்திரங்கள், நம்மளுடைய சம்பிரதாயங்கள், நம்மளுடைய மதம் எல்லாமே சேர்ந்து போடக்கூடிய விலங்குகள், பெண்களுக்கு போட்டிருக்கக்கூடிய விலங்குகள் நம்ம பூட்டி வச்சிருக்கிறாங்க நம்மள. அதை திறப்பதற்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு நான் வந்து முக்கியமாக பெரியாரையும் அம்பேத்கரையும் அவங்களுடைய எழுத்துக்களை நான் வந்து முக்கியமான எழுத்துக்களாக பார்க்கிறேன். அந்த வகையில பெரியாரின் பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் தான். அது ஒரு சின்ன புத்தகம் தான். ஆனா பெண் ஏன் இன்றைக்கும் வந்து ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை பெண்ணே ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாக்கள் எப்போதுமே வந்து அவன் ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்றத, அம்மாக்கள் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். அவனும் ஒரு உயிர் தான், நானும் ஒரு உயிர் தான், அவனுக்கு இருக்க எல்லா உணர்வுகளும் இருக்குன்னு அம்மாக்கு தெரிஞ்சாலும் கூட அப்படி சொல்லி வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குவதற்கு அவங்களுக்கு என்ன இதா இருக்குன்னு சொன்னா அந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அவங்க நம்பக்கூடிய மதம் இதெல்லாம் தான் காரணமா இருக்கு. அதையெல்லாம் பிரேக் பண்ணக்கூடியது அந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற அந்த புத்தகம். ஓகே, ஸோ இன்னும் அதை தொடர்ந்து டெப்தா பேசலாம். அடுத்த புத்தகம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அம்பேத்கருடைய பெண்ணியம். அம்பேத்கரின் பெண்ணியம். அம்பேத்கருடைய எழுத்துக்களும் ஏறக்குறைய பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுடைய 2 பேருடைய கருத்துமே அதுவாகத்தான் இருக்கும். பெரியார் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதை எல்லாமே பற்றியும் அம்பேத்கர் பேசியிருக்காரு. ஆனால் அம்பேத்கர் இன்னும் சிறப்பாக என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சட்டமாக மாற்றிருக்கிறார். பெண்ணுக்கு வர வேண்டிய உரிமைகள், பெண்ணுக்கு செய்யப்பட வேண்டிய நியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த சட்டங்களை அவர் எப்படி வச்சிருக்காரு, அவருக்கே எழுந்த எதிர்ப்புகள் என்ன, அவை சட்டம் ஆக்குவதற்கு அவருக்கு எழுந்த எதிர்ப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவருடைய எழுத்துக்களில் இருக்கிறது. அது அம்பேத்கரின் பெண்ணியம் அப்படிங்கிற அந்த நூல்ல அது இருக்கு. அதனால அதை பத்தியும் சொல்லலாம். 2வது அந்த புத்தகத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது 3வது புத்தகமாக நான் வந்து தாய் அப்படிங்கிற மக்சிம் கார்கியோடைய அந்த புதினத்தை சொல்றேன். தாய்ங்கிற புத்தகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இடதுசாரி ரஷ்ய புரட்சி, அந்த புரட்சியை பேக்ரவுண்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு நாவல். அதில் வந்து இது பெரியாரையும் அம்பேத்கரும் 1920களுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா 1900களிலேயே வந்து மக்சிம் கார்கி இந்த தாய்ங்கிற புதினத்தை படைச்சிடுறார். அதுதான் முதல் திறப்பா. அதாவது ஒரு பெண், சாதாரண ஒரு குடும்ப பெண், ஒரு அம்மாவா இருக்கவங்க தன்னுடைய மகனுடைய ஏதோ ஒரு நியாயத்துக்காக அவன் போராடுகிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த தாய் கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பார். அது வந்து அதை படிக்கும்போது சாதாரணமா நம்ம கிட்ட ஒரு கல்லூரி முடிச்ச பெண்ணோ அல்லது ஒரு பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு போகிற ஒரு பெண்ணாகவோ அதை புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு டோட்டலா ஒரு எல்லாத்த பத்திய பெர்ஸ்பெக்டிவும் மாறும்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பற்றிய ஒரு புரிதல், குடும்பம் பற்றிய, சமூகம் பற்றிய, எல்லாவற்றையும் பற்றிய ஒரு புரிதலே நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பார்வையே டோட்டலா மாறும். அப்படிங்கிற விதத்துல நான் தாய்ங்கிற அந்த புத்தகத்தை 3வதா நான் சஜஸ்ட் பண்றேன். 4வது புத்தகமாக நம்ம வந்து துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்லி இப்ப அண்மையில கீதா இளங்கோவன் அண்மையில இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த புத்தகம். அவங்களுடைய அந்த புத்தகத்தை நான் சொல்றேன். அது சாதாரணமாக ஒரு கிராமத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட அவளுக்கான உரிமைகள் என்ன, அவ எப்படி இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், தன்னை வந்து எப்படி நிலைநிறுத்திக்கலாம், இந்த ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண்ணா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லக்கூடியதாக அந்த புத்தகம் இருக்கு. அதனால அந்த புத்தகத்தையும் நான் சொல்வேன். 5வது புத்தகம் அதிகமா வந்து ரீசன்ட் டைம்ல ரொம்ப பேசப்பட்ட புத்தகம். ஆமா. 5வதாக இருக்கக்கூடியது கழிவறை இருக்கை அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நான் சொல்வேன். அது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் படிக்கும்போது அவங்க வந்து அவர்களுடைய கதையை எங்கெங்கயோ நடந்த பல கதைகளை அதற்குள்ள வந்து கொண்டு வந்து அவங்க நிறுத்திருப்பாங்க. ஆனா பெண்ணா இருக்கிறத விட ஒரு ஆணா படிச்சா ஆண்கள் பெரும்பாலும் அதை வந்து பாதிக்கு மேல படிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அது அவ்வளவு ஒரு அதிர்ச்சிக்குள்ளானதாக அந்த இதை வந்து புத்தகத்தை முழுதுமாக எங்களால படிக்க முடியல, ரொம்ப ராவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள் நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில பெண்கள் அதை படித்து தெரிந்து கொண்டால் எந்த மாதிரி அவங்க அதிர்ச்சிக்குள்ளாராங்க, அப்போ இதை சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆண்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், பல்வேறு பெண்களுடைய கதைகளை அதில் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த புத்தகத்தையும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அது ஒரு நல்ல அறிமுகம் தான். எல்லா புத்தகத்தை பத்தியுமே ஒரு சிங்கிள் லைன் அறிமுகம். இப்போ நேரடியாக வந்து ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் போயிடலாம். இப்போ அந்த முதல் புத்தகம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட எல்லாருமே வாசிக்கணுங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தின் மேலே தான் நடந்தது. அது ஒரு 10 கட்டுரைகள் இருக்கிற ஒரு புத்தகம் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்தை வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு மீட்டிங் நடந்தால் கூட எல்லாருமே வாசிக்கணும்னு எல்லாருக்குமே வந்து இலவசமாக கொடுத்த புத்தகங்கள். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு காப்பி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி சேர்ந்த புத்தகம். ஸோ இப்போ தந்தை பெரியார் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன?
தந்தை பெரியார் வந்து நம்ம சமூகத்துல ஒரு நூற்றாண்டுக்கு முன் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாணிக்கக்கல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சமூகத்திற்கான என்ன சிக்கலோ, இந்த சமூகத்திற்கு என்ன சிக்கல் இருந்ததோ, நம்ம சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்தோம். வெள்ளையர்கள்ட்ட இருந்து அரசியல் சுதந்திரம் கிடைப்பதற்காக, அரசியல் அதிகாரம் மாற்றம் பெறுவதற்காக எல்லாருமே இந்தியா முழுக்க போராடிட்டு இருந்தாங்க. ஆனா குறிப்பாக பெரியாரும் அம்பேத்கரும் மட்டும் இங்கே சமூக ஜனநாயகம் வேண்டும், சமூக சுதந்திரம், சமூக விடுதலை வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். ஏன்னா இங்க சமூகம் வந்து சிக்கலானதாக இருந்தது. இங்க சாதிய அடுக்குமுறை வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து ஒருத்தர் தலைமையில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறதா இருந்தது. அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரியாரும் அம்பேத்கரும் தான். அப்படி தந்தை பெரியார் இங்கே வந்து எதெல்லாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுதோ, எந்த மனிதரெல்லாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ எல்லாருக்காகவும் போராடக்கூடிய ஒருவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். அப்படி சாதியில கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களாகட்டும், அதே மாதிரி ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், சரிபாதி பெண்கள் இருக்கிறோம் நம்ம சமூகத்துல, சரிபாதியான பெண்கள். ஆனா ஒரு ஆண் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தினால பெண் இன்னும் அடிமையா இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு சமூக ஜனநாயகவாதியாக பெரியார் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர் ஆணா இருந்தாலும் கூட அவர் பெண் பக்கம் நின்று பார்க்கிறார். அவங்களும் ஒரு உயிர் தான், ஆனா இவர்கள் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறதுனால பெண்களுக்கான நியாயங்கள் குறித்து அவர் வந்து பேசுகிறார். அவருக்கு வந்து இந்த சம்பிரதாயங்களும் சடங்குகளும் எங்கேந்து வருது, இது ஏன் இவங்களை அடிமையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு புரியறது என்னன்னா, மதம் தான் இதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மத கோட்பாடுகள், மத நியாயங்கள், இவர்கள் சொல்கிற எல்லாமே வந்து பெண்ணை வந்து கீழ்நிலையில் வைத்து பார்க்கிறது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறார். நீங்க சாதி அடுக்குமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா 4 வர்ணமாக பிரித்து, அந்த 4 வர்ணத்திலயுமே பெண்கள் வந்து 4வது வர்ணம் தான். பெண் என்றால் அவள் சூத்திரல் தான். பெண்ணுக்கு வந்து எந்த விதமான சாதி அடையாளமோ அவங்களுக்கான பெருமையோ எதுவுமே கிடையாது. இவர்கள் எல்லாருக்கும் சேவகம் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து கோட்பாடு. அந்த கோட்பாடு சொல்றதுனாலதான் இந்த பெண்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதை அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுனால அதை டோட்டலா வந்து எதிர்க்கிறார். மொத்தமாகவே வந்து இதை தூக்கி போடுங்க, பெண்கள் வந்து இதற்கெல்லாம் பணிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை சொல்றார். தந்தை பெரியார் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியான சிந்தனையை, ஆகக்கூடிய எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய சிந்தனையை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் ஆசிரியராக தந்தை பெரியார் அவர்கள் நமக்கெல்லாம் வந்து பெரிய வழிகாட்டியாக நிற்கக்கூடியவர் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில அந்த தரப்புல இருக்கிற ஒரு நபர் பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லா பிரச்சனைகள்லயுமே. ஆமா, அந்த நபர் பேசுறது வந்து உடனடியாக கேட்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எழுதின புத்தகத்துக்கு வந்துடும், பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம். சோ அந்த புத்தகத்தை வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? இந்த புத்தகத்துல என்ன விஷயம் பேசியிருக்காங்க? இப்ப எல்லாரும் படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச முதல் கட்டுரையே கற்பு அப்படிங்கிற தலைப்புல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கற்பு. ஆமா, பல்வேறு கற்பு பத்தி சொல்றாரு, காதல் பத்தி சொல்றாரு, திருமணம் பத்தி சொல்றாரு, மறுமணம் பத்தி சொல்றாரு, விபச்சாரம் பத்தி சொல்றாரு, விதவைகள் பத்தி சொல்றாரு, சொத்துரிமை பத்தி சொல்றாரு, கருத்தடை பத்தி சொல்றாரு, பெண்களுக்கான சமூக நீதி, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் பத்தியும் பேசுறாரு. இப்ப இதுல வந்து முக்கியமா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கருத்தாக்கங்கள் தான் வந்துட்டு சர்ச்சைக்குரியதாக அல்லது நம்மளை வந்து அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய எல்லா கருத்தாக்கங்களும் அப்படிதான். ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு 1920களில் இந்த நூற்றாண்டுக்கு முன்பு எப்படி வந்து எல்லாம் பார்க்கப்பட்டது, இன்றைக்கு வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு நாம் ஆளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி பார்க்கலாம். கற்புங்கிறது நிலைப்பாடை இன்றைக்கு பெண்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் பெரியாருடைய பங்கு, அவருடைய பரப்புரைகளின் பங்கு, அவருடைய தொடர்ச்சியான வேலை திட்டங்களின் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்க்கலாம். அது போல வந்து காதல் பற்றியும் இப்ப இந்த புத்தகங்களை வந்து நீங்க எல்லாரும் வாசிக்கணும். அதனால நான் எல்லா இடத்துலயும் தொட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கற்பு என்பது ஏதோ வந்து பெண்ணுக்குரியதான ஒரு கருத்தாக்கமாக தான் ஒரு நூற்றாண்டு காலமாக பார்க்கப்படுற, அண்மை வரையிலும் கூட அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா தொடர்ச்சியாக நம் வேலை திட்டங்களின் மூலமாக பெரியார் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கற்பு அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் உண்மையிலே இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னாக்க அவர் இல்லைன்னு சொல்றாரு. கற்புங்கிறதெல்லாம் ஒரு பொய், ஒரு மாயை தான். அப்படியே இருக்குன்னு நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா அதை ஆணுக்கும் வைங்க, 2 பேருக்கும் பொதுவானதாக வைங்கன்னு சொல்றாரு. வச்சா 2 பேரும் வச்சுக்கோங்க, இல்லையா 2 பேரும் விட்டுருங்க, அவள்தான். அவர் அதோட நீட்சி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த பத்திரிகைகள்ல இருந்து இந்த கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இப்ப இந்த வன்கொடுமை அப்படிங்கிற வார்த்தையை அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு வன்புணர்வு தான், அப்படிதான் அதை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொது சமூகம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க, அந்த சொல்லை தான் பயன்படு. அது மாதிரி காதல் அப்படிங்கறது வந்து அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னா, காதல் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு
ஒருத்தருக்கு வசதியாகப்பட்டதுதான் காதல்னு சொல்வாரு. ஆண் கிட்ட தனக்கு ஏதாவது வசதியானதாக அவனுடைய குணமோ அவனுடைய ஏதோ ஒரு விஷயம் தனக்கு வசதியானது அல்லது பிடிக்கிறது, அது தொடர்ச்சியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது மட்டும்தான் அது காதலா மாறும். அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் கிட்ட இவங்க வந்தா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும் அல்லது இவங்களால இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வசதியின் காரணமாகத்தான் அந்த காதல் கூட வரும் அப்படின்னு சொல்லி வேற எதுவும் குவாலிஃபிகேஷனா இருக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு அதுல சொல்ல ஆமா வர்றாரு. அது மட்டும்தான் நீடித்து கூட போகும்னு சொல்வாரு. Okay. மத்தபடி நீங்க அழகா இருக்காங்க அல்லது இதா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே மறையக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த மாதிரி இல்ல காதல் பத்தி. ஸ்பெஷலா நம்ம இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனாலே சில குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதனால அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, வெறுமனே வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் தான் Comfort காரணம் தான். அப்படிங்கிற. ஆமா அப்படிதான் அவர் சொல்லுவார். அது ஒரு கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட் இடத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த காதல் அப்படிங்கிற உணர்வு கூட நீங்க நல்லா பார்த்தேன்னு சொன்னா எந்தெந்த காதல்லாம் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா அப்படிதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா யாருமே அதுக்குள்ள போவாங்க. இல்லைன்னா அதுக்குள்ள போகவே இல்லை, அது போனாலும் திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கறத தான் அவர் வந்து சொல்லுவாரு. அது மாதிரி வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ரொம்ப ரொம்ப அவசியமா? ரொம்ப அவசியம். அவசியம் இல்லாமலும் இருக்கலாம், திருமணம் செய்து கொள்ளாமலும் இருக்கலாம். திருமணம்ங்கிறது ரொம்ப அவசியம்னு சொன்னா அதுக்கு அடுத்ததாக மறுமணத்துக்கு வந்துருவார். திருமணம் அப்படிங்கிறது ஏதோ அன்பிரேக்கபிளான ஏதோ ஒரு புனிதமான செயலாக அவர் எதையுமே ஏத்துக்கிறது இல்ல. பெரியார் அவர்கள் எதையுமே புனிதமான விஷயமாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவர் அதான் சொல்வாரு, திருமணம் என்பது ஒருத்தர் பிடிக்கல என்றால் திரும்பவும் வெளில வந்துக்கலாம், திரும்பவும் மறுமணம் புரிஞ்சுக்கலாம். அதான் மறுமணம் தவறல்ல அப்படிங்கிற பேர்ல எழுதி. ஆமா, மறுமணம்ங்கிறது ஒன்றும் தவறான செய்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு ஆண் வந்து திரும்பவும் ஒரு மறுமணம் செய்துக்கிறாரோ அது மாதிரி பெண்ணும் செய்து கொள்வதில் எல்லாம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. அது மாதிரி விதவைகளை பத்தி அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு பேசுவார். பல விதவை திருமணங்களை செய்து வைத்தவர் பெரியார். அவரே வந்து நிறைய பேருக்கு வந்து மறுமணம் செய்து வச்சிருக்கிறாரு. அந்த வகையில் அதை பற்றியும் வந்து பயங்கரமா வந்து சொல்லியிருப்பார். விதவைகளை வந்து அப்படி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மறுமணம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை இல்லாமல் சொல்லுவார். அது மாதிரி வந்து ரொம்ப வந்து அதிர்வாக வந்து பெரியாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அதை சுட்டி காட்டுவாங்க. என்னென்னா அவர் கர்ப்பப்பையை பற்றி சொன்னதை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து கர்ப்பப்பைங்கிறது தான் வந்து பெண்ணை வந்து அடிமையாக்குறதுக்கு முதல் காரணம்னு சொல்வார். ஏதோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான மிஷின் மாதிரி பெண்ணை வந்து நடத்துவதற்கு, ஒரு ஆண் நடத்துவதற்கு கர்ப்பப்பை பயங்கரமாக துணையாக இருக்குது. இப்போ பெண் வந்து தேவையில்லைன்னா அந்த கர்ப்பப்பை எடுத்து போட்டுடலான்னு சொல்வார். அந்த கர்ப்பப்பை இருக்கிறதுனால தானே நீங்க தொடர்ச்சியா வந்து பெரிய மிஷினா இருக்கிறீங்க, அதை எடுத்து போட்டுடலாம், தேவையில்லைன்னா அதை சுமக்கவே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதற்கு தான் வந்து இவர் வந்து டோட்டலா வந்து இயற்கைக்கே மாறானவரா இருக்கிறாரு. எப்படி அந்த வந்து பெண்லாம் கர்ப்பப்பை எடுத்து, ஆனா அவர் எல்லா பெண்களையும் கர்ப்பப்பை எடுக்க சொல்லல. யாருக்கு அது தேவையில்லையோ அல்லது ஒரு குழந்தைக்கு மேல அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதற்கான சுதந்திரம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும்னு சொல்றார். தீர்மானிக்க வேண்டிய இடம் எனக்கு தான். இன்றைக்கு மனித சமூகம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. பெண் உரிமைகள் என்று பேசும்போது பெரியார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரான்னு தெரியாது, ஐநால இருந்து இன்றைக்கு எல்லாருமே பெண் தான் ஒரு குழந்தை வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிற இடத்துல பெண் தான் இருக்க வேண்டும். ஏன்னா பெண் உடல் தான் அந்த குழந்தையை சுமக்குது, பெண் உடல் தான் அதனால் பாதிக்கப்பட போகுது. அப்படிங்கிறதுனால பெண்ணுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கணும். ஒரு குழந்தையை பெறுவதா வேண்டாமா, அது எனக்கு வேணுமா வேணாமாங்கிற அந்த சுதந்திரம், அந்த உரிமை வந்து பெண்ணுக்கு தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மனித சமூகம் வந்து சிந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன் பேசியவர் பெரியார். ஓகே, ஆனால் ஆக்சுவலி கிட்டத்தட்ட இப்போ கேட்கும்போது அப்படி தான் இருக்குது. எல்லாமே இப்போ நார்மலாக தானே இருக்குது, எல்லாருமே வந்து மறுமணம் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க தானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே, அப்படியே இன்னும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேம்போக்கான விஷயமா தான் அந்த மாதிரியா தான் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து நவீனமா மாறி இருக்கு அப்படிங்கறது தான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியறது இல்ல. இதெல்லாம் ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்திருக்கு. இப்படி லேஸ்ல வந்து வரல. எளிமையாக வந்து இதெல்லாம் இந்த உரிமைகள் எல்லாம் எளிமையாக பெண்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இது வந்து போராட்டங்களின் மூலமாக பெண்களும் ஆண்களும் சாத்தியப்படுத்திருக்கிறாங்க. பெரியாரை போன்ற தலைவர்களும் இது மாதிரி சிந்திச்ச பெண்களும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற இடம் தான் இதே தவிர இது உடனடியாக நமக்கு எந்த விஷயமுமே கிடைக்கல. உலகம் பூராவும் கிடைக்கல, தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, உலகம் எங்கேயுமே பெண்கள் வந்து உடனடியாக இதெல்லாம் கிடைக்காமல் தான் இருந்தாங்க. இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்திருக்கு. இன்றைக்கும் நாம வந்து மேட்டுக்குடியா வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை மட்டும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அந்த நிலைமைகள்லாம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் பெண்களால் வந்து அவ்வளோ எளிமையாக மறுமணத்துக்குள்ள போயிட முடியாது. இப்போ நகரத்திலேயே பெண்கள் வந்து உடனடியாக விவாகரத்து, உடனடியாக மறுமணம்ங்கிற இடத்துக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. அவருடைய குடும்ப சூழலோ சமூக சூழலோ உடனடியாக அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதுக்கு எவ்வளோ கிரிட்டிசிசம் வரும், அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க வெளியே வரதுக்குள்ள அவங்க ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்து தான் வெளில வரணும். அப்படி எளிமையாக அது நடந்துறதில்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் படிப்பறிவுலாம் நிறைய போய் சேராத இடங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அங்கெல்லாம் இன்னும் மோசமாக தான் நிலைமைகள் இருக்கு. முதல் புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம், எதுக்காக அதை படிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு நல்ல அறிமுகமாகவே நம்ம கிட்ட வந்து முன் வச்சிருக்கிறாங்க எழுத்தாளர் சாரதா தேவி. தொடர்ந்து பேசலாம்.
இருக்கீங்க பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியில் வந்து எழுத்தாளர் சாரதா தேவியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல் புத்தகம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க, பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம், தந்தை பெரியார் எழுதின புத்தகம். இப்போ 2வது டாக்டர் அம்பேத்கர் எழுதின புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க. முதல்ல டாக்டர் அம்பேத்கரை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவங்களுக்கு நாம் புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாடறிந்த தலைவர், தந்தை பெரியாரை போல தான். ஆனால் அவர்கள் எல்லோருமே வந்து பெண்களுக்காக சிந்திச்சவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களை பற்றி பேசுறது, அவர்கள் ஒரு ஆசிரியராக பெண்ணுக்காக என்ன செய்தாங்கன்னு பேசுறது ரொம்ப அவசியம்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கரை வந்து எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அவர் அரசமைப்பு சட்டத்தை எழுதினாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த வகையில தான் அண்ணல் அம்பேத்கரை நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து பெண்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் இன்னும் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி. ஆமா, ஆனால் நிறைய பேருக்கு அந்த செய்திகள் தெரியாது. அண்ணல் அம்பேத்கர் அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்தாரா அப்படின்னு சொல்லி தெரியாது. அவருடைய பெண்ணிய சிந்தனைகள் பரவலாக நிறைய இடத்துல பதிவாகல. நிறைய இடத்துல வந்து அவரை பற்றிய அந்த விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே வரல. இன்னும் கேட்டா வந்து ரொம்ப முக்கியமா அவருடைய பெண்ணிய சிந்தனைகளுக்கான தனியா ஒரு புத்தகங்கள்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை. அவருடைய அதெல்லாம் வந்து இன்னும் வந்து கலெக்ஷனே ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வந்து ஒரு பிரபாகரன் ஒரு தோழர் போட்ட அம்பேத்கரின் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அது மட்டும்தான் இங்க தமிழ்ல வந்து கிடைக்கிறதா ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது, சின்ன புத்தகம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஹிந்து கோட் பில்னு ஒரு ஹிந்து சட்டத்தை அவர் சீர்திருத்த சொன்னார். ஹிந்து சட்டத்தை சீர்திருத்தி அதை பெண்களுக்கானதாக மாற்றுவதற்கு அவர் போராடினார். அதுலேயே நிறைய பெண்களுக்கான சிந்தனைகள் நிறைய விரைவி கிடைக்கிறது. அதெல்லாம் தொகுத்து தான் அவர் வந்து போட்டிருக்காரு, தோழர் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு. நம்ம வந்து வாசகர்கள் நேர்கள் கூட அம்பேத்கர் பெண்களுக்கு என்ன செஞ்சாரு, பெண்களுக்காக அவர் என்னெல்லாம் போராட்டங்கள் எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப போய் பார்த்தோன்னு சொன்னா நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறது நமக்கு புரியும். அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரை போலவே தான் எல்லா விதத்திலுமே வந்து அவருடைய கற்பு பற்றியும், காதல் பற்றியும், திருமணம் பற்றியும், மறுமணம் பற்றியும், விதவைகளை பற்றியும், கர்ப்பப்பை பற்றியும், இப்படியான பெரியார் என்ன கருத்துக்களை எல்லாம் கொண்டிருந்தாரோ அதே கருத்துக்களை தான் அவரும் கொண்டிருந்தார். ஆனா இங்க ஏற்கனவே இந்தியாவில் இருந்த சட்டம் வந்து எல்லாவற்றிற்கும் எதிரானதாக இருந்தது. பெண்களை வந்து அவர்கள் வந்து வெளியே வந்து வெளி உலகத்துக்கு வரவே விடாத சட்டங்கள் தான் இங்க இருந்தது. இது ஆணுக்கான உலகம்தான், முழுக்க முழுக்க ஆணுக்கான வெளி உலகம்தான். வீடு மட்டும்தான் பெண்களுக்கானது. உள்ளதான் வந்து வீட்டை, குடும்பத்தை பராமரிப்பதும், குழந்தை பெறுவதும், கணவனை பேணி பாதுகாப்பதும், குழந்தைகளை வளர்ப்பதும், இது மட்டும்தான் பெண்ணுக்கான கடமையாக சட்டம் சொல்லுச்சு. அது வீடா கூட இல்லாம வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, வீடு கூட முழுவதுமாக இல்லாமல் வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறைக்குள்ளேயே வந்து பூட்டி வைப்பதாகத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் கேட்டா பெண்களுக்கு வந்து தனியா சுதந்திரமா ஒரு பொருளாதாரம் கூட இல்லாத ஒரு சமூகமாக தான். அப்பாவுடைய சொத்துலையும் பெண்களுக்கு பங்கு கிடையாது. அப்பா எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் அது எல்லாமே ஆண் வாரிசுகளுக்கு தான் போகும். ஒரு பெண்ணாக அவளுக்கு அதுல வந்து உரிமை கூட கிடையாது. உணவு கொடுத்தாலும் கூட ஆணுக்கு வந்து அதிகமாகவும் பெண்ணுக்கு குறைவாகவும் கொடுக்கறதா தான் இங்க எல்லாமே இருந்தது. பெண்ணுக்கு சமமாக உணவு உண்றதுக்கு கூட வந்து அதிகாரம் இல்லை, எந்த விதமான கல்வி கிடைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படியான சூழல்கள் தான் இங்க இருந்தது. அப்போ இங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சட்டங்களை வந்து சீர்திருத்த வேண்டும். அரசமைப்பு சட்டம் எழுதும் போதே அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை முழுவதுமாக சீர்திருத்தி பெண் ஓரியன்டாக வந்து மாற்றணும், பெண்களுக்கானதாக இந்த சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று ரொம்ப போராடுறார். அதற்கான வரைவை ரெடி பண்ணிடுறார். ஹிந்து கோட் பில்லுடைய சீர்திருத்தங்களை எல்லாத்தையுமே வடிச்சு இது அத்தனை டாபிக்லயுமே அவர் எழுதுறார். பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்றதுக்கு உரிமை இருக்க வேண்டும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தொழிலாளர் அமைச்சராக இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, அந்த சட்டங்களை வந்து பெண்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி இரவு நேர பணிகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணுறாரு அம்பேத்கர் அவர்கள். 8 மணி நேரம் சட்டம் அப்படிங்கிறத எந்த போராட்டமும் இல்லாமல் 8 மணி நேரம் அப்படிங்கிற தொழிலாளர்களுக்கு உறுதிப்படுத்துறாரு. அதுல பெண்களும் வந்துடுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இரவு நேர பணி கூடாது, இன்றைக்கும் இருக்காது. இரவு நேரத்தில் அவர்களுக்கு பணி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த சட்டத்தையும் அவர் கொண்டு வந்துடுறார். அதே மாதிரி வீட்டு கிட்ட இருக்கணும் வேலை, ரொம்ப தொலைவெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை மாத்துறாரு. அது மாதிரி பேறுகால விடுப்பு இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேறுகால விடுப்பு அம்பேத்கர் கொண்டு வந்ததுதான். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பெண்களுக்கான பேறுகால விடுப்பை அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறார்.
குழந்தை பிறந்தாக்க ஒரு 3 மாதம் அவர்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கணும். அப்படி படிப்படியாக அதை ஏத்திக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா ஏத்திட்டே வராங்க. இப்படி வந்து அதே மாதிரி ஆணுக்கான சொத்தில் பெண்களுக்கும் அவருடைய மகளுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் கொண்டு வந்து அந்த சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அவர் வந்து பிரசன்ட் பண்ணாலும் அதை வந்து ஏற்பதற்கு அந்த பாராளுமன்றம் தயாராக இல்லை. அன்றைக்கு இருந்த நிறைய பேர் அதுக்கு முழுக்க எதிராக இருக்கிறாங்க. சரி, இது ஹிந்து கோட் பில் கொண்டு வர்றார் 1950. அப்பதான் வந்து இது நடந்துருது. அப்ப வந்து இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அதே மாதிரி அந்த இதுலதான் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காகவும் அதுல வந்து எழுதுறாரு. இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்னால கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா, இந்த பதவியை வகிக்கிறதுல எனக்கு வந்து அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதை நான் தொடர்றதுல வந்து எந்த பலனும் இல்லை, அதனால நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி தான் அவர் வந்து ராஜினாமா செய்யறார். அவர் கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பெண்களுடைய உரிமைக்காக என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறத பத்தின ஒரு புத்தகமா இருக்கும். ஆமா. ஸோ இந்த காரணத்துக்காகவே எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை படிக்கணும். கண்டிப்பா படிக்கணும். எல்லா பெண்களும் இதெல்லாம் வந்து கட்டாயமா வாசிக்கணும். இது சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதற்காகவாது நாம இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். 3வது புத்தகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மக்சிம் கார்கி எழுதி வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் உங்களுடைய முதல் புனைவுன்னு நினைக்கிறேன் அறிமுகப்படுத்த போறது. ஆமா, தாய். ஆமா, தாய் புத்தகம். ஸோ அதிகமாக நிறைய மொழிபெயர்ப்பு கடந்த ஒரு புத்தகம் அது. ஸோ மக்சிம் கார்கியை பற்றி உங்களுடைய புரிதல்? மக்சிம் கார்கி அவர்கள் ஒரு ரஷ்ய எழுத்தாளர். நான் வந்து அவரை பத்தி நான் பெருசா வந்து என்னன்னா, நிறைய புத்தகங்கள் அவர் வந்து நம்மளுடைய காரல் மார்க்ஸுடைய மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கி அதற்கான இலக்கிய படைப்புகள், அதற்கான அந்த கருத்தாக்கத்துடைய இலக்கிய படைப்புகளை செய்தவர் அப்படிங்கிற வகையில வந்து மக்சிம் கார்கி. எப்பவுமே நம்ம வந்து பிலாசபிக்கலா சொல்ற விஷயங்களை வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா இலக்கிய தளத்துல வந்து நம்ம கிட்ட புனைவு தான் இருக்கு இல்லையா? அதுல எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த தாய் புத்தகங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் தான் வந்து பதிலா இருந்தது. ஆமா, அது நல்லாவே எழுதியிருந்தாங்க அந்த புத்தகத்தை. நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா. என்னுடைய இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து படிச்ச முதல் வித்தியாசமான எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது தாய் புத்தகம் தான். மொத்தமாக என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து மாத்தி போட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா தாய் புத்தகம் தான். முதல்ல என்னுடைய தம்பி எடுத்து வந்து அந்த புத்தகத்தை கொடுத்து இதை நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் உலகம் ரொம்ப பெருசு போல, ரொம்ப வித்தியாசமானது போல இருக்கு, நாம இதுக்குள்ள சிக்கிட்டு இதுக்குள்ளேயே வந்து போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தினது வந்து தாய் புத்தகம் தான். அந்த வகையில் மக்சிம் கார்கி அவர்கள் அவர் வந்து 1907 வந்து தாய் புத்தகத்தை எழுதுறார். 1906 கிட்டக்க எழுதுறாரு. இங்கிலீஷ்ல தான் முதல்ல வருது. அதுக்கப்புறமா 1907 தான் அது ரஷ்யன் மொழியில மொழிபெயர்க்கப்படுது. அதற்கும் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இதுக்குள்ள தான் வந்துட்டு 1950 வாக்குல நம்மளோட சுதந்திரமுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ் மொழியில வருது. அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழியில வந்து தமிழ் மொழியில நிறைய எடிஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் போட்டாங்க, நிறைய பதிப்பகம் போட்டுட்டாங்க. அதுவும் ஏறக்குறைய நீங்க சொன்ன அந்த பெண்ணின் அடிமையான மாதிரி அப்படி ஒரு ரொம்ப வைடு டிஸ்ட்ரிபியூஷன்ல போன ஒரு புத்தகம்னு சொன்னா தாய் புத்தகம்னு சொல்லலாம். இந்த தாய் புத்தகத்துல வந்து பெண்கள் வாசிக்கிறதுக்கான புத்தகங்கள்ல இந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்றீங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கும்? பெண்கள் வந்து இதுல வந்து ஒரு கேரக்டர், அவங்களுடைய அம்மா கேரக்டர், ஹீரோ வந்து பாவல் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோயின் ஓரியன்ட் புக்கு தான் அது. அவங்க வந்து பெலகையா, நீலவ்யா பெலகையா அப்படிங்கிறவங்க, அவங்க தான் இந்த புத்தகத்துடைய ஹீரோயின். அவங்க வந்து ஒரு அம்மா, ஒரு சாதாரண குடும்ப பெண், கணவனால துன்புறுத்தப்பட்டு அடி உத வாங்கிட்டு குடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வீட்டுக்காரு. அவர் காசு கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய இப்ப நம்ம வீட்டுல நம்ம கிராமப்புறங்கள்ல பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு பெண்மணி மாதிரி தான். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் அடிச்சு குடிகார கணவன், என்ன பண்றான்னு தெரியாத ஒரு பையன், அவனும் அப்பா கூட சேர்ந்து சில சமயத்துல குடிப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பெண்ணு. ஆனா அந்த பெண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஒரு ஆர்டினரி டொமஸ்டிக் இதுல இருக்கக்கூடிய ஒரு லேடி அப்படியே ஸ்லோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியாக, ஒரு புரட்சிக்கு துணை செய்யக்கூடியவங்களாக, புரட்சியிலே பங்கேற்கக்கூடிய ஒரு பெண்மணியாக எப்படி மாறுறாங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவ்வளோ அழகா அதுல வந்து சொல்லியிருப்பார் மக்சிம் கார்கி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்றது வந்து நமக்குள் பல திறப்புகளை ஏற்படுத்தும். சாதாரணமா அதை படிக்கக்கூடிய பெண்கள் அவங்க பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களோடயே சேர்ந்து அந்த புத்தகம் தொடங்கும். இப்ப நார்மலா நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இருந்து அது தொடங்கும், நாம அதுக்குள்ள நல்லா பொருந்திப்போம். ஆனா நாம எங்க போகணும், எங்க போக முடியும் நம்மனால அப்படிங்கறத அந்த புத்தகம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராவல் பண்ணும். அந்த விதத்துல தான் அது வந்து அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கு. அதனால தான் அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்.
அதற்குள் வந்து நீங்க ரொம்ப நேச்சுரலா நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களை இந்த மாதிரி எந்த கருத்தாக்கங்களும் இல்லாம, எந்த விதமான நம்ம எதையுமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மா சொல்லல, நம்ம அக்கா சொல்லல, அப்பா சொல்லல, அண்ணன் சொல்லல, கோயில்ல பக்கம் பக்கம் யாரும் நமக்கு வந்து பெண்ணா இப்படிதான், இப்போ நம்ம பொம்பளைங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம எதுவுமே யாரும் சொல்லலைன்னா நம்ம எப்படி நேச்சுரலா வளருவோம். ஓகே. நமக்கு எந்த விதமான இன்ஹிபிஷன்ஸும் இருக்காது. நமக்கு எந்த விதமான உள்ளுக்குள்ள வந்து எந்த விதமான மிரட்சியோ பயமோ எதுவுமே இல்லாம நம்ம வளர்ந்தோம். நம்ம முடிவுகளை எப்படி எடுப்போம் அப்படிங்கறத அது சொல்லும். அவங்க பாக்குற விஷயங்கள்ல இருந்தே ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம அனுபவங்கள்ல இருந்து நமக்கு என்ன பிரஷர் வருது, அதுல இருந்து நம்ம என்னவா ஆகுறோம், நமக்கு என்ன பாதிப்புகள் வருது, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், அதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ தேர்டு ஸ்டோரிஸோ ஏற்கனவே சொல்லப்பட்ட ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸோ இல்லாம அதை நேரடியா அணுகுறோம், நேரடியாக அதற்கான தீர்வு காண்றோம். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இது நமக்கு யாரும் எதுவும் சொல்லவே வேண்டாம். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வேண்டாம். சொல்லாம இருந்தா நம்ம என்ன முடிவு எடுப்போம்? நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இது ஆக்சுவலி, ரொம்ப முக்கியமான. அந்த மாதிரி நாம எடுக்கிறது தான். இப்ப நம்ம ஒரு உடை போடுறோம், நமக்கு எது வசதியானதோ அதை போடுவோம் இல்லையா? இன்னைக்கு நான் பஸ்ல டிராவல் பண்ணணும் அல்லது ட்ரெயின் பிடிக்க போகணும் இல்ல ரொம்ப லாங் போகணும் அப்படின்னா எனக்கு எது வசதியா இருக்கோ எனக்குன்னா நான் அதை போட்டுப்பேன். ஆனா இதெல்லாம் போட்டு போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி போட்டால் சிக்கலாகும், நீ பெருசாக தான் போடணும் யாராவது சொன்னாதான் எனக்கு அது பிரச்சனை. இல்லைன்னா நான் எனக்கு தேவையான முடிவு செஞ்சுப்பேன், எனக்கு இதுதான் தேவைங்கிறத நான் முடிவு செஞ்சுப்பேன் இல்லையா? எனக்கு அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அவங்க ரொம்ப எளிமையாக ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணோட உறவு இருக்குல்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு இருக்குல்ல, இதையெல்லாம் வந்து ரொம்ப அழகா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்களோட மகனோட எல்லா பெண்களும் வருவாங்க, அந்த தோழிகள், அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுல தோழர்கள் எல்லாரும் வருவாங்க. என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுவாங்க, யாருக்கு எப்படி தோணுதோ நடந்துப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப வயலண்டா இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப சோகமா இருப்பாரு, ஒருத்தர் பாட்டு பாடிட்டே இருப்பாரு. அப்படி எல்லா விதமான சூழலும் எல்லாமே நடக்கும். ஆனா அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுப்பாங்க. அவங்க வந்து இதை எல்லாத்தையும் வந்து தவறாவோ அல்லது வந்து வேற ஏதாவது யோசிச்சோ அல்லது அதை தடுக்கணும்னோ எந்த விதமான முயற்சிகளுமே எடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவே எப்படின்னா அது ஒரு விடுதலை பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரு கேள்வி பதில் அப்படி ரெண்டு பேரும் ஒரு வாதம் அப்படிங்கிறதா இல்லாம அந்த தனிநபரே வந்து தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நாவல் அது. ஆனால் இப்படி ஒரு கேள்வி அந்த புத்தகத்தின் மேலே இருக்கு. ஸோ இப்படி ஒரு ரஷ்ய புரட்சி அந்த நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நான் புத்தகமாக ஒரு புனைவாக எழுத போறேன் அப்படின்னும் போது அது ஒரு பெண்ணுடைய பார்வையிலேருந்து எழுதுறது அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? அவருக்கு முக்கியமா என்ன தோணிருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு இது சில பாதிப்புகளை ஏற்படுத்தணும். அந்த புரட்சியில் பெண்களுடைய பங்கு என்னவா இருந்ததுன்னு அது பெண் பக்கத்துல இருந்து பார்த்து பெண்ணுக்கான ஒரு கிரெடிட்டை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரெடிட்டாக எழுதினது அப்படிங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த புக்ல. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து ஏற்கனவே ஒரு நபர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க தொடங்கும் போதே. இது ஒரு நல்ல பார்வையா இருந்தது. ஆமா, கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே தேன்மொழி, நம்மளுடைய கெஸ்ட் எழுத்தாளர் சாரதா தேவி. பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எழுத்தாளர் சாரதா தேவியோட பேசிட்டு இருக்கணும். உலை அப்படிங்கிற புத்தகம், எல்லாருக்கும் எல்லாமும், கருப்பும் நீளமும், ஆளுமைகள், புல்டோசர் அரசியல், மானமிகு சுயமரியாதைக்காரன் அப்படிங்கிற புத்தகம் வரப்போகுது. ஸோ இத்தனை புத்தகங்களையும் வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு, இன்னும் உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து சில புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க அப்படிதான். ஸோ இந்த புத்தகங்களுடைய ஆசிரியரோட தான் பேசிட்டு இருக்கணும். ஸோ இப்போ தொடர்ந்து 4வது புத்தகம் பற்றி நீங்கள் பேசணும். ஸோ 4வது புத்தகம் என்னது? 4வது புத்தகம் நான் சொன்ன நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கீதா இளங்கோவன் அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தொழி அப்படிங்கிற புத்தகம். இது நமக்கு சில விஷயங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியாது, எப்படி புரிஞ்சதுனே தெரியாது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த துப்பட்டான்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்துடைய பேரை வந்து நீங்க கேள்விப்படணும் எப்படி இருந்தது, என்னவா இருக்கும் விஷயம், கண்டென்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஆர்வத்தை தூண்டுறதா இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்லி எல்லா ஆண் நண்பர்களும் அவங்களுடைய பெண் தோழிகளை சொல்லுவாங்க, துப்பட்டா போடுங்க தோழி. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. ரொம்ப நல்ல பார்க்கிறார் சொல்லும் போது அதை கேட்கும் போது நமக்கு துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்லி அதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆண் ரொம்ப அக்கறையிலிருந்து நம் மீதான மிகுந்த அக்கறையில இருந்து துப்பட்டா போட்டுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அல்லது பாக்குறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க இல்லையா, பாக்குறவங்க வேற மாதிரி பாத்துருவாங்க, அதனால நீங்க துப்பட்டா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அந்த அக்கறை இவங்களுக்கு எதுக்கு வருது அப்படிங்கறத அந்த கேள்விதான் வந்து அந்த புத்தகத்துல ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ரொம்ப எளிமையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து தலைப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு திடிக்கும் தலைப்பா அல்லது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனக்குமே அப்படிதான் அது தோணுச்சு. துப்பட்டா போடுங்க
தோழி அப்படின்னு சொல்லும்போது கீதா இளங்கோவன் தொடர்ச்சியாக ஹர் ஸ்டோரிஸ்ல அவங்க எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பை தான் வந்து துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்லி புத்தகமாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா பள்ளிக்கூடம் படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வாழ்க்கைக்குள்ள போகிற உயர்கல்விக்குள்ள அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நோக்கி போகக்கூடிய பெண்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறதுல முகமையா இருந்துக்கணும், எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானகரமாக இருந்துக்கணும், முடிவுகள் எப்படி எடுத்துக்கலாம், எப்படி லேசா வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களே அதுல வந்து கீதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா அந்த ஆண்கள் வந்து பார்க்கிற பார்வை இருக்குல்ல, ஆண் தன்னுடைய பார்வையை மாத்திக்கணும். ஆண் தன்னுடைய தோழியா இருந்தா கூட நீ கண்ணை பார்த்து பேசினா உனக்கு துப்பட்டா போட்டிருக்காங்களா போடலையா அப்படிங்கிறது உனக்கு விஷயமாவே இருக்கக்கூடாது இல்லையா. ஆனா இவர்கள் வந்து கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பழகிறதே இல்லை ஆண்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்தை வந்து பெண்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல வந்து முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அப்படிதான் அதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்துல சின்னதான அட்வைசஸ், ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய வாழ்க்கை இப்படி செய்யணும்னு சொன்னா இந்த பெண் வந்து தன்னுடைய கல்வியிலிருந்து முடிவுகளை நான் எடுத்துக்கிறேன்னு எப்படி அவங்களை வந்து தடுத்து அவங்களுக்கான நான் தான் வந்து எப்படி மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன விஷயங்களே அவர்கள் நிறைய விஷயம் அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகம் அந்த வகையில நான் ரொம்ப முக்கியமான சகஜமா இருப்போம், அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆமா, கண்டிப்பா அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எளிமையாவும் இருக்கு. அந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமா படிக்கக்கூடியதாக, இப்ப பெரியாரை போலயோ அம்பேத்கரை போலயோ நிறைய டெர்மினாலஜி எல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா கடத்திட முடியாம விஷயங்களாக இருக்கு. ஆனா பேஸ் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் அவங்க வந்து அடிப்படையை வந்து தகர்ப்பாங்க. இவங்க மேலோட்டமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி பார்க்கலாம், பிராக்டிகலா என்ன பிரச்சனை இருக்கோ அதுல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பேசுறாங்க. அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை நாம் எப்படி தீர்த்து கொள்வது அல்லது அதை கடந்து போவது அப்படிங்கிற விஷயம். ஆனா கூட இப்போ வரைக்கும் நமக்கு அது சிக்கல் தான், ஆடை மேல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இன்ன வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எப்படி இன்னும் நிறைய புத்தகங்கள் நமக்கு தேவைப்படும். நிறைய மாறும். ஏன்னா வந்து இப்ப பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க. அடிப்படை என்னன்னா நம்ம படிச்சிட்டோம், நம்ம கையில பொருளாதாரம் வந்துருச்சு, ஆனா முடிவுகள் எடுக்க தெரியுதா அப்படின்னா அந்த இடத்துல தடுமாறும். அது ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு பேசுறவங்க கிட்ட இந்த பதில தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எதுவும் முழுசா மாறல, அது நவீனமா அடைஞ்சிருக்கு, இல்லாம போகல, நவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் வந்துட்டா வந்து எல்லாமே சரியாயிடும், சமத்துவம் வந்துடும் சொன்னாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட என்னன்னா வேலைக்கு போறதும் சரி, வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறதும் சரி. சோ இப்ப கிட்டத்தட்ட பாரம் கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சோ அது கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகள் வந்து வேற விதமா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறது தான் அந்த அடிப்படைகளை தகர்ப்பதாக நீங்க பெரியாரை படிச்சா தெரிஞ்சிடும். ஓகே, பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கும்போது அந்த அடிப்படைகள் மேல கட்டப்பட்ட இந்த சமூகம், நீங்க என்ன பொருளாதாரத்துல ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கிற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுட்டு அவர்களை ஒரு மெஷினாக ட்ரீட் பண்ணக்கூடியவங்களாவும் இன்றைக்கு சமூகம் நீங்க சொல்ற மாதிரி நவீனப்படுத்தப்பட்ட பெண்ணடிமைத்தனத்துக்குள்ள மக்கள் இருக்காங்க. சோர்ந்து போய் வீட்டுக்கு வர்றவங்க என்ன யோசிக்க முடியும்? சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்து சம்பளமும் கொடுத்துட்டு திரும்பவும் வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்கள். அப்போ எங்கன்னா இதை நான் நானெல்லாம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஆஃபீஸரா அடுத்த நாள் சொல்லிட்டேன், நான் கிச்சனுக்குள்ள இனிமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, என்னுடைய நேரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா என்னால் எதுவுமே முடிஞ்சா நீ செய், இல்லைன்னா ஆள் போட்டுக்க, தயவு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்ல, ஆனா என்னை வந்து செய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் எழுதி வாங்கி அந்த மாதிரி. அப்போ என்னன்னா முடிவுகள் எடுக்கிறதுக்கு பெண்களுக்கு தெரியணும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, நம்ம உடம்பு என்னத்துக்கு ஃபிட் ஆகும், எனக்குன்னு பேஷன் இருக்கும், எனக்குன்னு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் கட்டாயம் பர்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுகள் எடுக்கதான். அது எங்கேருந்து வரும்னு சொன்னா, நான் ஒரு விடுதலையான ஒரு உயிர்னு சொன்னா நினைச்சா தானே, முதல்ல நான் ஒரு தனி உயிர், எனக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சா தானே. எப்பொழுதுமே அந்த குடும்ப இதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளையும் சேர்த்து பிணைச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளால அதை யோசிக்கவே முடியாது, நமக்குன்னு எதையாவது செய்யவே முடியாது. அதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நமக்கு அதுக்கான ஒரு பார்வையை அவுட்லுக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். அப்படிங்கிற வகையில துப்பட்டா போடுங்க தோழி ஒரு அருமையான புத்தகம். ஓகே, ஸோ தினசரி வாழ்க்கைகளுடைய பிரச்சனைகளை சொல்றதா ரொம்ப நல்ல புத்தகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 5வது புத்தகத்துக்கு போயிடும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு புத்தகமா வந்து சாரதா தேவி நம்மளுடைய பேச போற புத்தகம் எழுத்தாளர் லதா எழுதியிருக்கக்கூடிய கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான். ஸோ அதிகமா பேச பொருளான புத்தகம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆமா, ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ எழுத்தாளர் அந்த தலைப்பும் நீங்க அந்த துப்பட்டா போடுங்க தோழி மாதிரியே கழிவறை இருக்கேங்கிற அந்த தலைப்பு இருக்குல்ல, அது வந்து அதுலயும் அவங்க அட்டைப்படத்துல வந்து ஒரு ஃப்ளஷோட டாய்லெட்டோட சீட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. டாய்லெட் சீட்டை மட்டும் போட்டு கழிவறை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா அதை
வச்சு கெஸ் பண்ண முடியல. ஆமா, அது எதை பத்தி கெஸ் பேச பண்ண போகுது? முடியல. கரெக்ட். அந்த முதல்ல தான் இருந்தது. லதா அவர்கள் எழுதின அந்த புத்தகம் அது வந்து எதை பத்தி பேச போகுது? அது ஏதாவது ஒரு சுத்தம் பண்றதை பத்தி, இல்ல அது வந்து அந்த தொழிலாளர்களை பற்றி பேச போதாங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, பெரிய கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தின ஒரு தலைப்பாக அது இருந்தது. அது வந்து ஒரு பிளாக் கலர் ரேப்பர்ல வெறும் அந்த சீட் மட்டும் போட்டு கழிவறை இருக்கேன்னு சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்ததுனால நிறைய பேர் அது என்னன்னு சொல்லி தேடல் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்துக்குள்ள போகும்போது ஒரு பெண்ணிய புத்தகமாக அது இருக்கும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அந்த பார்வையில இது வரைக்கும் வேற யாரும் வந்து அதை சொல்லியிருப்பாங்களா அந்த விஷயத்தை, ஆணாதிக்க விஷயங்களை வந்து பெண் வந்து ஒரு கழிவறை இருக்கையா தான் பயன்படுத்தப்படுறா அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களாங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து அந்த புத்தகம் வந்து கொடுத்தது. எனக்கு தெரிந்து ஆண்கள் நிறைய பேரு நான் கேட்ட வரைக்கும் அந்த புத்தகம் வந்து ரொம்ப ராவா இருக்கு, அது உள்ள போகவே முடியல. ஒரு பாதி புத்தகம் ஒரு கால்வாசிக்கு மேல அதை படிக்கவே முடியல, அதை படிக்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பாதிப்பாக அந்த புத்தகம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கேட்ட கதைகள் எல்லாம் அதுல எழுதியிருந்தாங்க. லதா அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச அவருடைய நண்பர்கள் மூலமா, ஆண் நண்பர்கள் மூலமாகவும் பெண் நண்பர்கள் மூலமாகவும், பெண்கள் சொன்ன கதைகள் மட்டும் இல்ல, ஆண்கள் சொன்ன கதைகள் இருக்கக்கூடிய நிறைய அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து அந்த கதை சொன்னவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அதுல பதிஞ்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. ஒவ்வொரு கதையுமே வந்து ஓ இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஆண்கள் தங்களுடைய இதை தீர்த்துப்பாங்களா, வேட்கையை தீர்த்துப்பாங்களா, இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்களா, அல்லது பெண் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறாளா அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய அதிர்வுக்குள்ளான செய்திகளாக அது தொடர்ச்சியா இருந்தது. அதனால இந்த கொரோனாங்கிறது இல்லைன்னா நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ ஒரு அந்த வகையில கூட இது ரொம்ப முக்கியமான புத்தகம். அப்படி ஒரு வீட்டோடைய பிரச்சனைகளை ஆமா, வீட்டுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து வெளியே சொல்ல முடியாது. இப்ப 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களே எந்த பெண்ணுமே வெளியே வந்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் அந்தரங்கத்துல இரவு நேரங்கள்ல யாரும் இல்லாத போது, அல்லது ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அழகா நம்மள நினைச்சக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு மோசமா நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாத விஷயங்களா இருந்தது இல்லையா. அதெல்லாம் அதுல வந்து அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அதுதான் நிறைய பாதிப்பை எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த பெண்கள் வந்து இதை வந்து படிக்கும்போது அவங்க வந்து மேபி சில பேர் வெறுத்துடலாம், சில பேர் வந்து அந்த வாழ்க்கைங்கிறதே தாம்பத்தியம்ங்கிறது இவ்வளவு மோசமானதான் கூட நினைக்கக்கூடிய எல்லைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு கதைகள் அதுல இருக்கு, அவ்வளவு மோசமான கதைகள் வந்து அதுல இருக்கு. அதனாலதான் ஆண்கள் வந்து அதை படிக்காதீங்கன்னே சொல்றாங்க. நிறைய வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, நிறைய பாதிப்பா இருக்கு. ஆனா அந்த காரணத்துக்காகவே நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஆண்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா அப்ப பெண்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையாவது அது கொடுக்கும் இல்லையா. ஒரு எச்சரிக்கையையும் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது தான் எப்படி 5வது புத்தகத்துக்கு போயிடும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி, நிறைவு புத்தகமா வந்து சாரதா தேவி நம்மளுடைய பேச போற புத்தகம் எழுத்தாளர் லதா எழுதியிருக்கக்கூடிய கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான். ஸோ அதிகமா பேச பொருளான புத்தகம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆமா, ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ எழுத்தாளர் அந்த தலைப்பும் நீங்க அந்த துப்பட்டா போடுங்க தோழி மாதிரியே கழிவறை இருக்கேங்கிற அந்த தலைப்பு இருக்குல்ல, அது வந்து அதுலயும் அவங்க அட்டைப்படத்துல வந்து ஒரு ஃப்ளஷ் அவுட் டாய்லெட்டோட சீட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. டாய்லெட் சீட்டை மட்டும் போட்டு கழிவறை இருக்கே அப்படின்னு சொன்னா, ஆனா அதை வச்சு கெஸ் பண்ண முடியல, அதை பத்தி பேச பண்ண முடியாது. கரெக்ட், அந்த முதல்ல தான் இருந்தது. லதா அவர்கள் எழுதின அந்த புத்தகம் அது வந்து எதை பத்தி பேச போகுது? அது ஏதாவது ஒரு சுத்தம் பண்றதை பத்தி, இல்ல அது வந்து அந்த தொழிலாளர்களை பற்றி பேச போதாங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, பெரிய கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தின ஒரு தலைப்பாக அது இருந்தது. அது வந்து ஒரு பிளாக் கலர் ரேப்பர்ல வெறும் அந்த சீட் மட்டும் போட்டு கழிவறை இருக்கேன்னு சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்ததுனால நிறைய பேர் அது என்னன்னு சொல்லி தேடல் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்துக்குள்ள போகும்போது ஒரு பெண்ணிய புத்தகமாக அது இருக்கும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அந்த பார்வையில இது வரைக்கும் வேற யாரும் வந்து அதை சொல்லியிருப்பாங்களா அந்த விஷயத்தை, ஆணாதிக்க விஷயங்களை வந்து பெண் வந்து ஒரு கழிவறை இருக்கையா தான் பயன்படுத்தப்படுறா அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களாங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து அந்த புத்தகம் வந்து கொடுத்தது. எனக்கு தெரிந்த ஆண்கள் நிறைய பேரு நான் கேட்ட வரைக்கும் அந்த புத்தகம் வந்து ரொம்ப ராவா இருக்கு, அது உள்ள போகவே முடியல. ஒரு பாதி புத்தகம் ஒரு கால்வாசிக்கு மேல அதை படிக்கவே முடியல, அதை படிக்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு பாதிப்பாக அந்த புத்தகம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கேட்ட கதைகள் எல்லாம் அதுல எழுதியிருந்தாங்க.
லதா அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச அவருடைய நண்பர்கள் மூலமா, ஆண் நண்பர்கள் மூலமாகவும் பெண் நண்பர்கள் மூலமாகவும், பெண்கள் சொன்ன கதைகள் மட்டும் இல்ல, ஆண்கள் சொன்ன நிறைய கதைகள் இருக்கக்கூடிய ஒரு நிறைய அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து அந்த கதை சொன்னவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அதுல பதிஞ்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. சரி. ஒவ்வொரு கதையுமே வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஆண்கள் தங்களுடைய இதை தீர்த்துப்பாங்களா, வேட்கையை தீர்த்துப்பாங்களா, இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்களா, அல்லது பெண் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறாளா அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய அதிர்வுக்குள்ளான செய்திகளாக அது தொடர்ச்சியா இருந்தது. அதனால இந்த கொரோனாங்கிறது இல்லைன்னா நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ ஒரு அந்த வகையில கூட இது ரொம்ப முக்கியமான புத்தகம். அப்படி ஒரு வீட்டோடைய பிரச்சனைகளை வீட்டுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து வெளியே சொல்ல முடியாது. இப்ப 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களே எந்த பெண்ணுமே வெளியே வந்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் அந்தரங்கத்துல இரவு நேரங்கள்ல யாரும் இல்லாத போது, அல்லது ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அழகா நம்மள நினைச்சக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு மோசமா நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாத விஷயங்களா இருந்தது இல்லையா. அதெல்லாம் அதுல வந்து அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அதுதான் நிறைய பாதிப்பை எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த பெண்கள் வந்து இதை வந்து படிக்கும்போது அவங்க வந்து மேபி சில பேர் வெறுத்துடலாம். சில பேர் வந்து அந்த வாழ்க்கைங்கிறதே தாம்பத்தியம்ங்கிறது இவ்வளவு மோசமானதான் கூட நினைக்கக்கூடிய எல்லைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு கதைகள் அதுல இருக்கு, அவ்வளவு மோசமான கதைகள் வந்து அதுல இருக்கு. அதனாலதான் ஆண்கள் வந்து அதை படிக்காதீங்கன்னே சொல்றாங்க. நிறைய வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, நிறைய பாதிப்பா இருக்கு. ஆனா அந்த காரணத்துக்காகவே நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஆண்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, அப்ப பெண்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையாவது அது கொடுக்கும் இல்லையா. ஒரு எச்சரிக்கையையும் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது தான் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும். நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இப்ப இந்த கடைசி 2 புத்தகமே வந்து 3வது புத்தகம் தாய் அப்படிங்கிற இந்த 3மே வந்து தான் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயங்களை, தான் எப்படி முடிவெடுக்கணும், இல்ல முடிவெடுக்கிற இடத்துல தனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற விஷயங்களை முன்வைக்கிற புத்தகங்களாவே இருக்கு. இதெல்லாம் நடைமுறை இது வந்து பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய லைஃப்ல நம்ம மனசுல ஏற்படுத்து. அதெல்லாம் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஃபார்முலா. பெரியாரும் அம்பேத்கரும் வந்து ஃபார்முலாவா வச்சுக்கலாம். அது வந்து இப்படிதான் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா. இது வந்து எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு, பிராக்டிக்கலா நம்ம டிராவல் பண்றதுக்கான விஷயங்களாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ், எல்லாமே நல்ல புத்தகங்கள், நல்ல அறிமுகங்கள். இப்போ நிறைவான ஒரு கேள்வி வச்சுக்கணும் அப்படின்னா, புத்தகங்கள் வந்து நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னும் போதும் இவ்வளவு புத்தகங்களை கடந்து நம்ம வந்திருக்கோம், நிறைய புத்தகங்கள் எழுதியாச்சு, நிறைய விஷயங்களை பத்தினும் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, சிலது நவீனமா மாறி இருக்கு, பிரச்சனைகள் எல்லாமே. இப்போ இந்த புத்தகங்களை வாசிக்கிறதன் மூலமா வந்து ஒரு தனி மனிதர், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா பிரச்சனைகள் எல்லாமே நவீனம் அடையுது தானே ஒழிய முழுசா வந்து குறையறதுக்கான எந்த சாத்தியப்படம் தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த புத்தக வாசிப்பு இல்ல இந்த புத்தகங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்றேன், அதாவது வந்து நீங்க புத்தகங்களையே வாசிக்காம நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சிட்டீங்க, காலேஜ் வந்தீங்க, காலேஜ்ல இருக்க புக்ஸ படிச்சிட்டீங்க, டிகிரி வாங்கியாச்சு, ஒரு வேலைக்கு முயற்சி எடுத்தாச்சு, வேலைக்குள்ளேயும் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியா வேலைக்குள்ள அது என்ன தேவையை கோருதோ, அது என்ன மாதிரி அறிவை கோருகிறதோ உங்க வேலை, அதுக்கான புத்தகங்களை படிச்சுப்பீங்க, அதுக்கான லிட்ரேச்சர் படிப்பீங்க, அதுக்கான விஷயங்களை கேட்டுப்பீங்க, ஓய்வு எடுத்துப்பீங்க. புத்தகங்கள்லாம் இல்லைன்னா நான் வெறும் ஒரு எந்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ அந்த சமயத்துல நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க முடியும்? நீங்க முடிவுகளே எடுக்க மாட்டீங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னீங்க, ஜஸ்ட் டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கை எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. ஆமா, போற ஆளா இருப்பேன் நான். ஈடுபடுவீங்க. எப்படி எல்லாம் இன்னைக்கு ஓவர் டைம் இருக்கு, இந்த நேரம் வேலை இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களை தகவமைச்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி சமைச்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுல போய்கிட்டே இருப்பீங்களே தவிர நீங்க முடிவே எடுக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் எந்த முடிவுமே நீங்க எடுக்க மாட்டீங்க. எனக்கு எது சௌரியமா இருக்கு அதுக்குள்ள நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனா எங்கேயாவது பாதிப்புகள் வரும்ல, நீங்க வந்து ஒரு சமயத்துல ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கப்படுவீங்க, நீங்க ஒரு மனுஷியாவே இருக்க மாட்டீங்க. அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளோ விட்டு கொடுக்குறோம், ஏன் இவ்வளோ பாதிப்பு இருக்குது நமக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த முடிவெடுக்கிற கட்டத்துல இருந்து நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை செக் பண்ணி சரியான முடிவெடுன்னு சொல்லக்கூடியதுதான் புத்தக வாசிப்பு. அது திருமணமா இருந்தாலும், அது வந்து எஜுகேஷன் சாய்ஸா இருந்தாலும், அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சாய்ஸா இருந்தாலும், வேலையை பத்தின சாய்ஸா இருந்தாலும், உங்களுடைய சுயமரியாதை சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்குள்ளேயும் புத்தக வாசிப்பும் அதுக்கான அந்த
பேஸும் இருக்கும். அந்த பேஸ் நீங்க சரியா பெண் என்பவள் தனி உயிர், எனக்கு இத்தனை உரிமைகள் இருக்கா, இவ்வளோ போராடி இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு பெற்று கொடுத்துருக்குறாங்களா, நாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறோம் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள எப்போ வரும்னா, உங்களுக்கு உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சாதானே வரும். இதெல்லாம் இருக்குன்னு தெரியறதுக்கு கூட நாம வாசிப்பு கட்டாயமா நமக்கு அவசியம். அப்படின்னு அந்த தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னுடைய இடத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த புத்தக வாசிப்பு கண்டிப்பா வந்து கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்றீங்க. கட்டாயம் தேவை. ரொம்ப நன்றி. ஒரு நல்ல முடிவுரையாகவும் இருந்தது. பேசும் புத்தகங்கள் பகுதியில் எழுத்தாளர் சாரதா தேவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர்ஜே தேன்மொழி.